ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் இந்த மாதிரி நம்ம வந்து பாருங்கள் பார்டர் டிசைனில் நம்ம வந்து கூடை எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். பாருங்கள், எல்லாமே டைமண்ட் டிசைனில் பார்டர் போட்ட கூட. இந்த கூடையை போடுறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் வயரும் நான் எல்லோ கலர் வயரும் எடுத்துருக்கிறேன். ஸ்கை ப்ளூ கலரில் 7.25 அடியில் வயர் கட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி எல்லோ கலர்லேயும் 7.25 அடியில் வயர் கட் பண்ணியிருக்கிறேன். மெஷர்மெண்ட் வந்து மேலே டிஸ்பிளே ஆகுது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம கிராஸ்கட் கூட நிறைய போட்டிருக்கிறோம். அந்த கிராஸ்கட் கூடையில் எப்படி நம்ம வந்து நாட் போடுவோமோ அது மாதிரி தனித்தனியாக நாட் எல்லாமே போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 2 வயரை எடுத்துகிட்டு நீங்கள் நாட் போடுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். நாட் போட்டு முடிச்சுட்டேன் நான் எல்லாமே. இப்போது நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கூட பேட்டர்னை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 4 ஸ்கை ப்ளூ கலர், ஒரு எல்லோ கலர், அந்த மாதிரி நான் பார்டர் வச்சுருக்கிறேன். நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நீங்கள் போட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம எப்படி ஜாயின் பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ நாட் போட்டிருக்கிறது தனியாக நாட் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறோம் பார்த்திங்களா, இதை ஃபுல்லாகவே நாட் போடணும். பாருங்கள், இதே மாதிரி 2 நாட் போட்டிருப்போம். இது பார்த்திங்கன்னா நாட் போட்டுட்டு ஆப்போசிட் சைடில் எல்லாமே செக் பண்ணி பார்த்துருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஒரே அளவு இருக்குதான்றதை பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டிருக்கிறோம் பார்த்திங்களா. இப்போது இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடக்கிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு நம்ம வந்து நாட் போட வேண்டியதான். கிராஸ்கட் கூடையில் எப்படி நாட் ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இதே மாதிரி அடுத்த நாட்டையும் திரும்பவும் ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல இன்னொரு நாட்டு இருக்குது பார்த்திங்களா, அதை கீழ்ப்பகுதியில் மட்டும்தான் ஜாயின் பண்ணணும். மேலே உள்ள நாட்டில் ஜாயின் பண்ணிடாதீங்க. இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்க இடத்துல தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இப்போது ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்கள், 3 நாட் போட்டிருக்குறோம். இப்போது அதே மாதிரி திரும்பவும் கீழே மேலே உள்ள வயரை விட்டுடுங்க. இந்த கீழே நான் போடுற இடத்துல போடுங்க. இப்போது இந்த இடத்துல நாட்டை போட்டுக்கணும். இதை டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து 4 1 2 3 4 ஸ்கை ப்ளூ கலர் வயர் ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி மேலே போட்டுருங்க. 3 2 1 அதே மாதிரியே போட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே நான் போட்டு முடிச்சுட்டு பேஸை எப்படி திருப்பலான்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்கள், 2 வந்திருக்கு. 4 3 2 போட்டிருக்கிறோம். அதே மாதிரி 1 இந்த சைடும் போட்டு முடிச்சிடணும். இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், 1 2 3 4 1 2 3 1 2 1 சரிங்களா. அதே மாதிரி இந்த சைடு டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் நம்ம போடணும். அதே மாதிரி தாங்க 3 2 1 அந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், 3வது போட்டுட்ருக்குறோம். மூணு போட்டு முடிச்சிட்டோம். 1 2 3 போட்டோம். அது மாதிரி 2 1 அதையும் போட்டு முடிச்சிடணும். இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணலான்னா எல்லா ஸ்கை ப்ளூ கலர்லேயும் இந்த மாதிரி நாட் எல்லாமே போட்டு ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நாட்டு. மேலே ஒரு நாட்டை போட்டுருங்க.
இப்போது நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு டைமண்ட் டிசைனுக்கு இருக்குதா, 4 3 2 1, அதே மாதிரி கீழே 3 2 1, இந்த மாதிரி ஒரு டைமண்ட் டிசைனுக்கு போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா நாட்டையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணேன்னா ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ கலர் வயரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துல எல்லோ கலர் வயரை ஜாயின் பண்ணிக்கணும். எல்லோ கலர் வயரையும் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இப்போ ஜாயின் பண்ணணும். இப்போ திரும்பவும் அதே மாதிரி தாங்க, நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி தான் கீழே தான் நாட் போடணும். இந்த நான் கை வச்சுருக்க இடத்துல தான் நீங்கள் நாட் போடணும், வேறு எங்கேயுமே நாட் போடக்கூடாது. சரிங்களா? இப்போது நாட் எல்லாமே போட்டு டைட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ போட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இதுலேயும் போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கணும். அதே மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் போட்டுக்கணும். வயர் கூட ஐட்டம் எல்லாமே நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் முன்னாடி டிஸ்பிளே ஆகுது, அதை பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் நான் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. பாருங்கள், அடுத்த டைமண்டையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நாட்டை போட்டு ஜாயின் பண்ணிடணும். இந்த கூடை போடுறது ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் வயரில் வந்து ரன்னிங் வயர் வச்சு போடுறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் கிராஸ்கட் கூடை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கூடையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி அடுத்து திரும்பவும் ஒரு எல்லோ கலர் வயரை ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு நாட்டை, எல்லோ கலர் நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, நாட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், கண்டினியூஸாக போடுவோம். அடுத்த எல்லோ கலர் வயரை ஜாயின் பண்ணிடுங்க நாட்டை. இப்போது இந்த இடத்துல ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்போசிட் சைட்லேயும் ஜாயின் பண்ணிடணும். இந்த பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு, ஆப்போசிட் சைட்லேயும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இந்த பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி அடுத்து திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பக்கமும் ஜாயின் பண்ணிடணும். இப்படியே கண்டினியூஸாக ஒரு எல்லோ, அப்புறம் ஸ்கை ப்ளூ கலர், எல்லோ ஸ்கை ப்ளூ கலர், இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் ஜாயின் பண்ணி போட்டுகிட்டே வரணும். போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கூடையோட பேஸ் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் நம்ம வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து டைமண்ட் டிசைனில் கிடைக்கும், பார்டர் டிசைனில் கிடைக்கும். நம்ம இந்த கூட வந்து ஏற்கனவே ரூபி ஃப்ரம் ராமேஸ்வரம் அந்த சிஸ்டர் நமக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த கூடையை நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த கூடை போட்டுட்ருக்குறோம். பாருங்கள், இப்படியே கண்டினியூஸாக நீங்கள் போட்டு முடிங்க. எல்லோ கலர், அடுத்தது ஸ்கை ப்ளூ கலர், எல்லோ கலர், ஸ்கை ப்ளூ கலர், அடுத்தது திரும்பவும் ஸ்கை ப்ளூ கலர் வயரை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். 4 நாட் போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை ஜாயின் பண்ணிக்கணும். இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு எல்லோ கலர், இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக ஜாயின் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து எல்லோ கலர் இருக்க இடத்துல, அதாவது கீழ்ப்பகுதியில் தான் நாட் போடுறோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி முடிங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன்.